இப்போ அரிசி வடை எடுத்து வச்சுருக்கேன். எப்படி அரிசி வடை பண்ணோன்னா 6 டம்ளர் பச்சரிசி 1 டம்ளர் ஜவ்வரிசி அப்படியே ரெண்டுத்தையும் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சிக்கணும். இது அரைச்சி வச்சுட்டு எப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் போது பண்ணிக்கலாம். நம்ம 6 டம்ளர் பச்சரிசி 1 டம்ளர் ஜவ்வரிசி இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோவில் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சின்ட்டு 1 டம்ளருக்கு 2.25 2.5 அந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவு இப்போ 3 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதனால் 6.25 7 டம்ளர் வரைக்கும் தண்ணி வச்சுருக்கேன். 2.25 அதாவது ஒரு டம்ளர் மாவுக்கு 2.25 2.5 வரைக்கும் தண்ணி வைக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாக இருந்தாலும் பயப்படாது. குழக்கட்டுக்குன்ற மாதிரி தான். வேணும் இன்னும் கொஞ்சம் மாவு கூட போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் கெட்டியாக ஒன்று தண்ணி கூட விட்டுக்கலாம். ஆனால் மிதமாக இருந்ததுன்னா புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அப்புறம் இதேமாதிரி எலுமிச்சம்பழம் இங்கே 3 டம்ளர் மாவுக்கு வந்து ஒரு 2 ஜூஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இதுமாரி ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருணும், அது கொட்டையெல்லாம் இல்லாமல். அப்புறம் 1 டம்ளருக்கு 2 பச்சை மிளகான்ற கணக்கில் 6 பச்சை மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு. இப்போ இது தண்ணி கொதித்த உடனே இந்த பச்சை மிளகா போட்டுட்டு இந்த மாவையும் போட்டு உப்பையும் போட்டு கிண்டிட்டு கீழே இறக்கிட்டு அப்புறமா எலுமிச்சம்பழம் விடணும். இப்படி உழிஞ்சிட்டு போட்டுட்டு புழிஞ்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும் வடை. நல்லா பொரியும் போது நல்லா பெருசாக நல்லாயிருக்கும். இது போட்டு இது நல்லா 3 நாள் வெயிலில் காய வச்சுட்டு நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நல்லா ஒரு 1-2 வருஷத்துக்கு கூட நல்லாயிருக்கும் அந்த வடை. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், மாவு 3 டம்ளர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதேமாதிரி 2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சுருக்கோம். இந்த குழக்கட்டைக்குன்ற மாதிரி தான் மாவு. தண்ணி கொதித்த உடனே அடுப்பை கூட ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பு எரினாலும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை கீழே இறக்கிட்டேன். பெரிய பாத்திரமாக இருந்தால் ஈஸி உங்களுக்கு. இப்போ இந்த அரைச்ச பச்சை மிளகாவை போட்டுட்டேன். அரைச்ச பச்சை மிளகாவை போட்டுட்டு உப்பு போட போகிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் போட்டுட்டு இப்போ வந்து இந்த மாவை போட்டு கிண்ட போகிறேன். குழக்கட்டைக்கு நம்ம சாதாரணமாக குழக்கட்டைலாம் பண்ணால் எப்படி கிண்டுவோம் அதே மாதிரி தான். ஒன்றும் இது கிடையாது, ஒன்றும் அவசரம்லாம் மெதுவாக கிண்டலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா நான் 1க்கு 1.5 கணக்கில் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாகிடும். மேலே போயிட்டு புழியறதுக்கும் போது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இதில் போட்டு புழியும் நச்சில் போட்டு அப்போ கை வந்து நம்மளுக்கு வலிக்காமல் இருக்கும். கொஞ்சம் தளர இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் புழியறது ரொம்ப கஷ்டம். இப்படியே கொஞ்சம் பாருங்கள், நான் வந்து அப்படியே கிண்டின்னு இருக்கணும். இந்த மாவே வெறுமை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அது மாதிரி இந்த பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் உப்புலாம் போட்டோடனே எலுமிச்சம்பழம் ஏன் புழியறோன்னா அந்த இது வடை பொரியும் போது நல்லா பெருசாக வெள்ளையாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பொரியறதுக்கு. பாருங்கள் இந்தமாரி இன்னும் நல்லா கிண்டணும். இந்த துளி கூட இது இல்லாமல் இருக்கணும். அந்த நல்லா அடி விட்டு நல்லா கிண்டிடணும். இது மாதிரி கிண்டிட்டேன் இல்லையா? கிண்டினதுக்கப்புறம் இந்த லெமன் வச்சுருக்கேன். லெமன் புழிஞ்சு அதை மேலாக விட்டு திருப்பி நல்லா எல்லாத்துக்கும் கொட்டை எல்லாம் படுற மாதிரி பண்ணணும். இந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டுருங்க. ஏன்னா கொட்டை இருந்ததுன்னா அந்த சொப்பில் போட்டு புழியும் போது மாட்டின்னு ரொம்ப படுத்து புழியறது கஷ்டமாக இருக்கும். நான் வந்து 1 டம்ளர் மாவுக்கு 2.25 2.5 தண்ணி வைக்கலாம். நான் வந்து 2.5 தண்ணி வச்சேன். ஸோ அதனால் இது மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி தளர இருக்கும், பரவாயில்ல. ஆறி புழியும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக சூடோடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூடு பொறுக்க முடியாதவ கொஞ்சம் லேசாக ஆற விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அது அப்புறம் அப்படியே புழிய வேண்டியது சொப்பில் போட்டு. திருப்பி வாட்டி சொல்லிடுறேன். 6 டம்ளர் பச்சரிசி 1 டம்ளர் ஜவ்வரிசி இது ரெண்டுத்தையும் நல்லா மிஷினில் போட்டு மாவாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு ஒரு 2-3 மாதம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம். இதை என்ன பண்ணணும்னா 1க்கு 1 டம்ளர் மாவுக்கு 2.25 2.5 அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்து இறக்கின்ட்டு 1 டம்ளருக்கு 2 பச்சை மிளகா கணக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகா அரைச்ச விதையும் போட்டு உப்பையும் போட்டு மாவையும் போட்டு இது மாதிரி கிண்டிடணும். கிண்டி கொஞ்சம் கிண்டினதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிடணும். அவ்வளோதான். இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சொப்பில் என்ன டிசைன் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இதுமாரி இருக்கும், கொஞ்சம் கனமாக இருக்கும். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணுற மாதிரி இந்த சொப்பு. இது வந்து இன்னும் ஓமப்பொடி வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும். இந்த 3த்தில் எந்த டிசைனில் வேணால் போட்டு எப்படி வேணால் போட்டுட்டு வெயிலில் காய வச்சு எடுக்க வேண்டியதான். குட்டி குட்டியாக போட்டால் நல்லா இருக்கணும். எண்ணெய் ஜாஸ்தியாக வைக்க வேண்டாம். அதனால் கொஞ்சம் சின்னதாகவே புழிஞ்சிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இதில் வந்து சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதில் புழியில எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கையில், ஏன்னா ஒட்டாமல் இருக்கும். ப்ளஸ் சூடுக்காக கையில் தண்ணி தொட்டுட்டு அந்த மாவு எடுத்து இதில் போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு கொஞ்சம் சின்னதாகவே போயிடுங்க, ஏன்னா அப்போ தான் எண்ணெய் ஜாஸ்தியாக வச்சு வேஸ்ட் ஆகாது. இது குட்டி குட்டியாக ஒரு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 புழியலாம். 5-6 7 8 கூட ஒரு சின்ன சின்னதாக பண்ண. நான் வந்து பெருசாக போடுறேன். ஆக்சுவலாக இந்தமாரி குட்டி குட்டியாக போடணும், அவ்வளோதான். இது காஞ்சோடனே அப்படி செப்பரேட்டாக வரும். இதை பிளாஸ்டிக்கில் தான் போடணுன்னு இல்லை, இதுலேயும் போடலாம், பழைய வேஷ்டிலையும். ஆனால் என்ன வேஷ்டியில் போட்டால் இதுனா அப்படியே உறிஞ்சி வந்துடும். பிளாஸ்டிக்னா இது வேஷ்டினா இப்படி திருப்பி போட்டுன்ட்டு தண்ணியை தெளித்து மெதுவாக உரிச்சு எடுக்கணும். எடுத்துகிட்டு பிளேட்டில் ஆற வைக்கலாம் 2 நாளைக்கு அப்புறம். அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதனால நான் இப்போ பிளாஸ்டிக் பேப்பரில் போடுறேன். உங்களுக்கு பிளாஸ்டிக் பேப்பர் வேண்டான்னா வேஷ்டியில் போட்டுட்டு இப்படி திருப்பி போட்டுட்டு தண்ணி தெளிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 நாள் 2 நாள் வந்துடும் உறிஞ்சு. அப்புறம் வெயில் வைக்கணும். இப்போ இதுமாரி ஒன்று போட்டிருக்கேன். இப்போ ரிப்பன் பக்கோடா மாதிரி இப்போ இடம் இல்லை, சும்மா அப்படி காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இதுமாரி இருக்கிறது வந்து ரிப்பன் பக்கோடா. இது ரிப்பன் பக்கோடா மாதிரி இதில் இதுவும் நல்லா பொரிச்சா சாப்பிட்றதுக்கு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், நல்லா டிசைனாக இருக்கும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் புழிஞ்சு காய வச்சு எடுத்துட்டா 2 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் தாராளமாக. ஒன்றும் பூச்சி ஒன்றும் வராது. பொரித்து சாப்பிடும்போது நல்லா பெருசாக இவ்வளோ பெருசு வரும். பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.